ஸ்ரீமத் பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்தினுடைய பாஷ்ய முகவுரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆச்சாரியர் இந்த 5வது அத்தியாயம் தொடங்கிறதுக்கு முன்னால் சென்ற அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் அதை தெளிவுபடுத்தணும் என்பதற்காக ஒரு முகவுரை, விரிவான முகவுரை எழுதியிருக்கிறார். 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். சந்நியாசம் என்பதுதான் 4வது அத்தியாயத்தில் பேசப்பட்டது. ஞானத்தினால் கர்மங்களை துரத்தல். இந்த 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம்னே பேர். சென்ற அத்தியாயத்திலையும் சந்நியாசம்தான் விஷயமாக இருக்கு. இந்த அத்தியாயத்திலையும் சந்நியாசம் என்பது தான் விஷயமாக இருக்கின்றது. எனில் ஏன் 2 அத்தியாயமாக வைக்கணும்? 2க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த விரிவான முகவுரை எழுதியிருக்கிறார். இதில் நம்ம சில பகுதிகள் பார்த்துருக்கிறோம். அதனுடைய தொடக்கம் மட்டும் பார்த்துருக்கிறோம். இல்லை பூர்வபக்ஷம் வந்திருக்கு, அதற்கான விடை பார்க்கணும். சந்நியாசம் என்கின்ற பொழுது சந்நியாசம் 2 விதமாக இருக்கின்றது, 2 காரணங்களுக்காக. அதனால் சந்நியாசத்தில் 2 பிரிவு. ஒன்று வித்வத் சந்நியாசம், இன்னொன்று விவிதிஷா சந்நியாசம். வேதாந்த சாஸ்திரங்களை ஸ்ரவணம் செய்து ஆத்ம ஞானத்தை பெற்ற பிறகு, அதாவது ஸ்ரவண மனனத்திற்கு பிறகு, ஸ்ரவண மனனங்களுக்கு பிறகு சந்நியாசம் 2 விதமாக இருக்கின்றது. ஒன்று வித்வத் சந்நியாசம், இன்னொன்று விவிதிஷா சந்நியாசம். வேதாந்த சாஸ்திரத்தை ஸ்ரவணம் பண்ண பிறகு செய்கின்ற சந்நியாசம் ஞான நிஷ்டைக்காக. அதனால் வேதாந்த சாஸ்திரங்கிற பொழுது ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறோம். ஆத்ம ஞானத்திற்கு இதுதான் சாதனம். குரு மூலமாக உபனிஷத்துங்கிற வேதாந்த சாஸ்திரங்களை படித்தல், கேட்டல். அவ்வாறு கேட்டு ஆத்ம ஞானத்தை பெறுதல். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான அந்த படி ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். இல்லை ஸ்ரவண மனனத்திற்கு பிறகு நிதித்தியாசனத்திற்காக ஸ்ரவண மனனம், ஸ்ரவணம் சாஸ்திரத்தை கேட்டு சாஸ்திரத்தோட தாத்பரியம் என்ன என்று நிர்ணயித்து புரிந்து கொள்ளுதல். அது ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஆத்ம ஞானம். பிறகு அதில் வரக்கூடிய சந்தேகங்கள் எல்லாம் மனனத்தின் மூலமாக தொடர்ந்து சிந்தனை செய்து குருவிடமிருந்து கேட்டு சந்தேகங்களை போக்கிக் கொண்டு தெளிவான ஞானத்தை பெறுதல் ஸ்ரவண மனனம். அதன் பிறகு அந்த ஞானத்திலேயே மனது நிற்பதற்காக செய்கின்ற அபியாசம் நிதித்தியாசனம்னு பேர், அல்லது ஆத்ம தியானம்னு பேர். ஞான நிஷ்டைக்காக செய்கின்ற பயிற்சி, சாதனை. அதற்கு சந்நியாச வாழ்க்கை. அதற்காக, ஏன்னா அதற்குன்னு நிறைய நேரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஞான நிஷ்டைக்காக சந்நியாசம் எடுத்துக்கொள்ளுதல் வித்வத் சந்நியாசம். ஆத்ம ஞானத்தோடு ஆத்ம ஞானத்திற்கு பிறகு அந்த ஞானத்திலேயே இருப்பதற்காக, ஞானத்தில் நிஷ்டை ஏற்படுவதற்காக எடுத்துக்கொள்ளுகின்ற சந்நியாசம் வித்வத் சந்நியாசம். அப்படி இல்லாமல் ஆத்ம ஞானத்திற்காகவே, அதாவது ஸ்ரவண மனனத்துக்கு முன்னாடியே இல்வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கைக்கு வர்றது ஸ்ரவண மனனம் செய்து அப்பிறகு ஞான நிஷ்டைன்னு. அதனால் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் 3ஐயுமே செய்வதற்காக சந்நியாச வாழ்க்கை. அது விவிதிஷா சந்நியாசம்னு பேர். ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கான சந்நியாசம். முதல்ல ஞானத்திற்கு பிறகு ஞான நிஷ்டைக்கான சந்நியாசம், இன்னொன்று ஞானத்திற்காக சந்நியாசம்.
அதன் பிறகு சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு அதன் பிறகு குருக்கிட்ட போய் வேதாந்த பாடத்தை கேட்டு தெளிவுபடுத்தி கொண்டு அதற்கப்புறம் அங்கேயே இருந்தோ அல்லது தனிமையான இடத்துல போய் இருந்தோ அவர் சாதனைகளை செய்வார். அதில் ஸ்ரவண மனன காலத்தில் குரு கூட இருக்கணும், குருகுலத்தில் இருக்கணும், குருவிடமிருந்து வேதாந்த பாடத்தை கேட்கணும். நிதித்தியாசன காலத்தில் குரு கூட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே உபதேசம் முடிந்தது. அந்த உபதேசத்தை அபியாசம் பண்ணுறதுக்கு தான் நிதித்தியாசனம். அதனால் அதற்கு தனிமையான இடம், வனம் முதலானவைகளுக்கு செல்லுதல். அதனால் குருகுலத்தை விட்டு குருவை விட்டு கூட பிரிந்து ஞான நிஷ்டைக்காக போகிறது என்று அதன் பிறகு. அதனால் இப்படி சந்நியாசம் 2 விதம், விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம். இங்கே 5வது அத்தியாயம் அர்ஜுனுடைய கேள்வியோடு தொடங்குகின்றது. சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது என்று இங்கே ஒரு கேள்வி கேட்கிறான். சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்ததுங்கிற கேள்வியை கேட்கின்றான். அதற்கு பகவான் பதில் சொல்கிறது, இரண்டுமே மேலானது தான், இரண்டுமே சிறந்தது தான், அதிலும் கர்மயோகம் மேலானதுன்னு பதில் சொல்ல போகிறார். என்னோட பதில் வரப்போகுது. ரெண்டுமே சிறந்தது தான், ரெண்டுமே சிறந்தது, அதில் எது என்று கேட்டால் கர்மயோகம் என்று சொல்லுகின்றார். சென்ற அத்தியாயங்களில் 2வது 3வது 4வது அத்தியாயங்களில் இந்த கர்மயோகத்தை விட சந்நியாசம் மேலானது, அதாவது ஞான நிஷ்டை, ஞானத்தில் இருக்கிறவன், ஞான நிஷ்டையில் இருக்கிறவன், அவனுக்கு எவ்விதமான கர்மாவும் இல்லைன்னு முன்னாடி சொல்லியிருக்கிறார். அதனால் இங்கே ஆச்சாரியர் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக இந்த முகவுரை எழுதியிருக்கிறார். இந்த சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது என்று கேட்கின்ற பொழுது இந்த சந்நியாசம்ங்கிறது எந்த விதமான சந்நியாசம்ங்கிறத நம்ம தெளிவுபடுத்தி கொள்ளணும். ஏன்னா சந்நியாசத்தில் 2 இருக்குது. இதில் எந்த சந்நியாசத்தை அர்ஜுனன் கேட்கிறான்னு தெளிவுபடுத்தி கொள்ளணும். பகவானும் சந்நியாசங்கிற வார்த்தையை மட்டுமே பயன்படுத்துகிறார். வித்வத் சந்நியாசமா விவிதிஷா சந்நியாசமாங்கிறத சொல்கிறது இல்லை. இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை எது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக ஆச்சாரியர் இங்கே பூர்வபக்ஷம் நிறைய கிளப்பி இங்கே எந்த விதமான சந்நியாசம் சொல்லப்படுது, வித்வத் சந்நியாசமா விவிதிஷா சந்நியாசமா, இல்லை 2 சந்நியாசத்தையும் சேர்த்து பொதுவாக சந்நியாசம்னு சொல்கிறாரா, அதோட கர்ம யோகத்தை ஒப்பிட்டு சொல்லுகிறாராங்கிறதான் கேள்வி. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வித்வத் சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது, அல்லது விவிதிஷா சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது, அல்லது இந்த 2ஐயும் சேர்த்து சந்நியாசம்னு வைத்துக்கொண்டு சந்நியாசம் கர்மயோகம் இரண்டில் எது சிறந்தது என்று கேள்வி கேட்டார். வித்வத் சந்நியாசம் கர்மயோகம் இரண்டையும் ஒப்பிடவே முடியாது. அதான் ஆச்சாரியர் இதுக்கு முன்னாடி பகவானும் அதை சொல்லியிருக்கிறார். ஆச்சாரியர் இங்கே அதை தெளிவுபடுத்துகின்றார். வித்வத் சந்நியாசம் கர்மயோகம் இரண்டையும் ஒப்பிடவே முடியாது. ஒப்பிட முடிந்தால்தான் இரண்டில் எது சிறந்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஒப்பிடக்கூடிய விஷயத்தில் தான், இரண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுல ஒப்பிடக்கூடிய விஷயத்தில் எது சிறந்ததுன்னு கேட்கலாம். இந்த சட்டை போடுறது நல்லதா, டிஷர்ட் போடுறது நல்லதான்னு அப்படி கேட்கலாம். சட்டை போடுறது நல்லதா, பேண்ட்டு போடுறது நல்லதான்னு, சட்டை போடுறது நல்லதா இல்லை வேஷ்டி கட்டுறது நல்லதான்னு கேட்க முடியாது. அது ரெண்டும் சமமானது கிடையாது, ரெண்டுமே தேவையான ஒன்று தான். இல்லை அப்படி ஒப்பிட முடியாது. இல்லை வித்வத் சந்நியாசம் கர்மயோகம் ரெண்டும் ஒப்பிட முடியாதது, ரெண்டும் சமகாலத்தில் செய்யக்கூடியது அல்ல, ரெண்டும் ஒருவன் ஒரே நேரத்தில் செய்யக்கூடியது அல்ல, ரெண்டும் ஒன்றுக்கொன்று நேர் விரோதமானது. ஒரே நேரத்தில் வெவ்வேறு மனிதர்கள் செய்யலாம். ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒருத்தர் சர்வீஸ் பண்ணலாம், ஒருத்தர் ஞான நிஷ்டைன்னு இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஒரே காலத்தில் 2 வெவ்வேறு மனிதர்கள் செய்யலாம். ஆனால் ஒரே மனிதன் ஒரே காலத்தில் செய்ய முடியாது, வெவ்வேறு காலத்தில் வேணால் செய்யலாம். முதல்ல கர்மயோகத்தை பண்ணி சித்த சுத்தி வந்ததுக்கப்புறம் ஸ்ரவணம் மனனம் பண்ணி ஞான நிஷ்டை அப்படின்னு வேறு காலத்தில் கர்மயோகத்தையும் சந்நியாச யோகத்தையும் இந்த வித்வத் சந்நியாசத்தையும் ஒருவன் கடைபிடிக்க முடியும். ஒரே காலத்தில் வெவ்வேறு மனிதர்கள் கடைபிடிக்க முடியும். ஆனால் ஒரே மனிதன் ஒரே காலத்தில் 2ஐயும் செய்ய முடியாது. அதனால அதில் ஒப்பிடுதல்ங்கிறது இல்லை, 2ல் எது சிறந்ததுங்கிற கேள்வி இல்லை. ஆகவே இங்கே விவிதிஷா சந்நியாசம் அதுதான் சந்நியாசம்ங்கிற வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விவிதிஷா சந்நியாசம்ங்கிறது அவன்
ஞானத்திற்காக எடுக்கின்ற சந்நியாசம். அப்போ ஸ்ரவணத்திற்கு முன்னாடியே, ஸ்ரவணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதோ ஒரு பக்குவம் இருக்குது, ஒரு வைராக்கியம் இருக்குது, அதனால் சந்நியாசம் எடுத்துக்கொண்டு போகலாமா? அல்லது இல்லறத்தில் குடும்பத்தில் இருந்து கொண்டே கர்மத்தை கர்மயோகத்தை செய்து கொண்டே ஸ்ரவணம் பண்ணலாமான்னு. ஏன்னா சந்நியாசம் வாங்கிட்டு போய் அவர் என்ன பண்ண போகிறாரு? ஸ்ரவணம் தான் பண்ண போகிறார். அந்த ஸ்ரவணத்தை கர்மயோகத்தை செய்து கொண்டே செய்யலாமா? செய்ய முடியுமானா? இந்த ரெண்டில் எது? ஞானத்திற்காக சந்நியாசம் போய் ஸ்ரவணம் பண்ணுறதா, இல்லை இல்லறத்தில் இருந்து கொண்டே கர்மத்தை குடும்ப கடமைகளை செய்து கொண்டே ஸ்ரவணம் பண்ணுறது நல்லதா? இரண்டில் எது சிறந்ததுனாக்க இந்த ரெண்டும் ஒன்றா இருக்க முடியும். ஆகவே இந்த ரெண்டில் எது சிறந்ததுன்னு கேட்டால் ரெண்டுமே சிறந்தது தான். ஞானத்திற்காக சந்நியாசத்துக்கு போனாலும் அல்லது இல்லறத்தில் இருந்து கொண்டே கர்மயோகத்தை செய்து கொண்டு ஸ்ரவணத்தையும் செய்து கொண்டிருந்தால் ரெண்டுமே சிறந்தது தான். இரண்டில் அதில் எது பெட்டர், எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டாக்க இந்த கர்மயோகம் சிறந்தது அப்படின்னு சொல்ல போகிறார். அதனால் இந்த சந்நியாசத்தில் வித்வத் சந்நியாசமும் கர்மயோகமும் அது ஒப்பிட முடியாதது. அதனால் அது அர்ஜுனுடைய கேள்வி அல்ல. விவிதிஷா சந்நியாசம் கர்மயோகம், இந்த இரண்டில் எது சிறந்தது, எதை நான் கடைபிடிக்கிறதுனா அவனுக்கு பொருத்தமானது கர்மயோகம் தான். அதனால் கர்மயோகம் ரெண்டுமே மேலானது தான், ரெண்டுமே ஒரே பலனை தரத்தக்கது தான். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு கர்மயோகமே சிறந்தது, பொருந்தக்கூடியது. கர்மயோகத்தை செய்து அதற்கான பலனை பெற்ற பிறகு அவன் சந்நியாசத்துக்கு போகலாம். ஆனால் ஆரம்பத்தில் கர்மயோகம்தான் சரியானது, மேலானது. இதுதான் பகவான் சொல்கிற பதில். இதுதான் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம். பகவத்கீதையினுடைய முழு சாஸ்திரத்தையும் பார்த்தா, பகவானுடைய முழு உபதேசத்தையும் பார்த்தாக்க இதுதான் இருக்குது. ஆனால் பூர்வபக்ஷம் இப்படி பிரிக்காமல், இப்படி ஏன் பிரிக்கணும், வித்வத் சந்நியாசமும் கர்மயோகமும் ஏன் சேர்ந்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் கேள்வி கேட்கின்றார். அதற்கு ஆச்சாரியர் பதில் சொல்லுகின்றார். இதான் நம்ம சென்ற வகுப்பில் பார்க்க தொடங்கினோம். முதல்ல தமிழில் பார்த்துட்டு அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சென்ற வகுப்புலேயே சொல்லி நம்ம தொடங்கினோம். 5வது அத்தியாயத்தினோட முதல் பாராவிலிருந்தே படிக்கலாம். நான் பொதுவாக படித்து லேசான அர்த்தம் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் சென்ற வகுப்பில் எங்கே விட்டோமோ அங்கேருந்து விரிவான விளக்கம் பார்க்கலாம். 5வது அத்தியாயம் பக்கம் என்னன்னு சொல்லிக்கங்க. தமிழில் இருக்கு. சுந்தரராஜ சர்மாவில் 173வது பக்கத்தில் சந்நியாச யோகம், அதனுடைய முகவுரை தமிழ் அர்த்தம் தமிழில் படிக்கிறேன். அஞ்ஞானிக்கு நலமானது கர்மயோகமா சந்நியாசமா? சந்நியாசங்கிற பொழுது கர்ம சந்நியாசம். கர்மயோகமா கர்ம சந்நியாசமா? கர்மத்தை செய்யறதா கர்மத்தை விடுவதா? எவன் கர்மத்தில் 4வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம் 80 முதல் ஞானம் என்னும் தீயினால் 4:19 ஷாரீர கர்மத்தை 21வது ஸ்லோகம் தானாக கிடைத்ததை 22 அர்ப்பிப்பது 24 அவை எல்லாவற்றையும் 44 ஈராக உள்ள திருவாக்குகளால் சகல கர்மங்களையும் துறந்திடுதலை பகவான் கூறினார். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சர்வ கர்ம சந்நியாசம் என்பதை பகவான் கூறினார். இந்த சம்சயத்தை ஞானம் என்னும் வாளால் அறிவி, இந்த சந்தேகத்தை போக்கு, நீக்கிக்கொள். ஞானத்தினால சந்தேகத்தை போக்கிக் கொண்டு கர்ம யோகத்தை செய்ய கடவாய் என்னும் திருவாக்கினார். அதற்கு முந்தின ஸ்லோகம் வரைக்கும் 41வது ஸ்லோகம் வரைக்கும் எல்லா கர்மங்களையும் துரத்தல் என்பதை பற்றி பேசினார். ஆனால் 42வது ஸ்லோகத்தில் யோகத்தை செய்ய கடவாய் என்று கர்மாவை செய்யறத சொன்னார். ஒன்றுக்கொன்று முரணாக இருக்குது. முதல் உபதேசம் கர்மத்தை துரத்தல்ங்கிறத பற்றி ஞானத்தினால் எல்லா சந்தேகங்களையும் போக்கிவிடு, கர்மாக்களை துறந்து விடுன்னு சொன்னார். பிறகு கர்மத்தை செய்வாயாகன்னு சொல்லுகின்றார் முடிக்கிற பொழுது. என்னும் இத்திருவாக்கினால் கர்ம அனுஷ்டானமாகிய யோகத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று கூறினார். இனி கர்மங்களை அனுஷ்டித்தலும் கர்மங்களை துறந்திடுதலுமாகிய இரண்டும் நிற்றல் நடத்தல் என்பதும் போல ஒன்றிற்கு ஒன்று விரோதித்தலால் அவற்றை ஒருவன் ஒருங்கே அனுஷ்டிக்க முடியாது. அதனால் கர்மத்தை துரத்தல் என்பதும் கர்மத்தை செய்தல் என்பதும் நின்று கொண்டே நடத்தல். நிற்கிறான் நடக்கிறான்னா
நின்றா நடக்க முடியாது, நடக்கிறான்னு நின்று இருக்க முடியாது. ஆனால் அவன் நின்று கொண்டு இருக்கிறான், நடந்து கொண்டு இருக்கிறான்னு ஒருங்கே சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் நின்று கொண்டிருந்தவன் இன்னொரு காலத்தில் நடக்கலாம், அல்லது ஒருவன் நின்று கொண்டு இருக்க இன்னொருவன் நடந்து கொண்டு இருக்கலாம். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஆளே நின்று கொண்டு இருக்கிற அதே சமயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கர்மத்தை செய்தல் துரத்தல் என்பது சமகாலத்தில் ஒருங்கே அனுஷ்டிக்க முடியாது. சரி, வேற வேற காலத்தில் செய்யலாமேனா அதை பற்றிய இந்த சென்ற அத்தியாயத்தில் அதை பற்றிய குறிப்பு இல்லை. அன்றியும் அவற்றை வெவ்வேறு காலத்தில் அனுஷ்டிக்கலாம் எனவும் விதிக்கப்படவில்லை. இந்த 4வது அத்தியாயத்தில் பகவான் அப்படியான வாக்கியத்தை எதுவும் சொல்லலை. கர்மத்தை துரத்தலை பற்றி பேசினார், அப்புறம் கர்மத்தை செய்யன்னு சொல்லிட்டாரு. வேற வேற காலம்னு காலபேதம் சொல்லி அந்த மாதிரியான குறிப்பு எதுவும் இல்லை. ஆகவே இவ்விரண்டினுள் ஏதாவது ஒன்றை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது கருத்தினால், இரண்டுல ஒன்றைத்தான் அனுஷ்டிக்க முடியும் என்பதனால கருத்தினால் அமைய கர்மங்களை அனுஷ்டித்தலும் கர்மங்களை துறந்திடுதலும் ஆகிய இவ்விரண்டினுள் எது சிறந்ததோ அதனை செய்ய வேண்டும், மற்றது இல்லை என இவ்வாறாக கொண்டு அர்ஜுனன் சிறந்ததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் விருப்பத்தினால் கிருஷ்ண என்பது முதலாக கூறலானான். இந்த ரெண்டுல எதை செய்ய, ரெண்டையுமே பற்றியும் பேசியிருக்கிறார். அப்போ இரண்டுல எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக அவர் கேட்கின்றான், அர்ஜுனன் கேட்கின்றான். இது முகவுரை. ஆனால் இவ்வாறு முகவுரை கொடுத்த உடனே கேள்வி ஆக்ஷேபம் வருது. அப்படியானால் பகவான் ஞான யோகத்தால் நிஷ்டையை உணர்த்தும் பொருட்டு முன் எடுத்து காட்டிய திருவாக்குகளால் கர்மங்களை துறந்திடுதலை ஆத்மாவை அறிபவனுக்கு கூறினாரே அன்றி ஆத்மாவை அறியாதவனுக்கு இல்லை. ஆகவே கர்மங்களை அனுஷ்டித்தலும் கர்மங்களை துறந்திடுதலும் ஆகிய இரண்டும் வெவ்வேறு புருஷர்களை பற்றியுள்ளமையால் அவற்றுள் எது சிறந்தது என தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் கருத்தினால் இவ்வினா வந்தது என்பது பொருந்தாது. பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? இந்த ஞான கர்மத்தை துறந்திடுதலை பற்றி பகவான் பேசினார். ஆனால் அது யாருக்கு? ஞான நிஷ்டை உரை சிரவணம் பண்ணி ஞானம் இருக்கிறவனுக்கு அதை சொன்னார். அதனால் ஞான யோகத்தால் நிஷ்டையை உணர்த்தும் பொருட்டு கர்மத்தை துரத்தலை சொன்னார். அப்போ என்னது? கர்மத்தை துரத்தல்ங்கிறது யாருக்காக சொல்லப்பட்டது? வித்வத் சந்நியாசிக்காக சொல்லப்பட்டது. கர்மத்தை துரத்தலை பற்றி பகவான் பேசுகிறார். அதற்கு முந்தின அத்தியாயம் 2, 3 அத்தியாயத்திலையும் பேசியிருக்கிறார். அது யாருக்கு? சிரவண மனனம் செய்தவனுக்கு, வித்வத் சந்நியாசிக்கு ஞானத்தின் நிஷ்டையை பொருட்டு எல்லா கர்மங்களையும் துறந்து விட்டு நிதித்தியாசனம் பண்ணுங்கிறத சொல்கிறார். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை, அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் ஆத்மாவை அறியாதவனுக்கு இல்லை. ஆத்மாவை அறியாதவனுக்கு இல்லைன்னா ஆத்மாவை அறியாத இந்த சிரவணம் பண்ணாத விவிதிஷா சந்நியாசிக்கு கர்மத்தை துரத்தல்ங்கிறத சொல்லலை. அதில் கர்மத்தை துரத்தலை பற்றி பேசியிருக்கிறார். யாருக்கு? வித்வத் சந்நியாசிக்கு. விவிதிஷா சந்நியாசிக்கு அதை பற்றி பேசலை. ஆகவே கர்மங்களை அனுஷ்டித்தலும் கர்மங்களை துறந்திடுதலும் ஆகிய இரண்டும் வெவ்வேறு புருஷர்களை பற்றி உள்ளமையால் இங்கே கர்மத்தை செய் அப்படிங்கிறது ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு கர்மத்தை செய்ன்னு சொன்னார். ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு, ஏற்கனவே சிரவணம் பண்ணி ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு சந்நியாசத்தை சொல்லிட்டார். அப்புறம் முடிக்கிற பொழுது ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு கர்ம யோகத்தை சொல்லி இருக்கிறார். இதில் குழப்பம் என்ன? இதில் என்ன முரண்பாடு? தெளிவாக தானே இருக்குன்னா தெளிவாக தானே இருக்கு. ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு சந்நியாசம், ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு ஆத்ம ஞானம் இருக்கிறவனுக்கு சந்நியாசம், ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு கர்மயோகம். அப்போ இது வெவ்வேறு மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம். ஒரு இடத்துல அண்ணன் தம்பி இருக்கிறான்னா அண்ணனுக்கு ஒரு வேலையை சொல்கிறார், தம்பிக்கு ஒரு வேலையை சொல்கிறாருன்னா, அப்போ வேற வேற ஆளுக்கு ஒரு வேற வேற வேலையை செய்யலாம், முரண்பட்ட வேலைகளை சொல்லலாம், அது நடக்கும். அப்படி பூர்வபக்ஷம். அதனால இதில் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேள்வி. அதற்கு ஆச்சாரியர் பதில் சொல்றார், சமாதானம் தான் பார்க்கணும். உண்மை, இவ்வாறு உன் கருத்தின்படி வினா பொருந்தாது. மற்ற
கேட்கின்றவனுடைய சொந்த கருத்தின்படி வினா பொருந்தியே நிற்கின்றது என கூறுவான். உன்னுடைய கருத்தின்படி பூர்வபக்ஷ ஆக்ஷேபத்தில் என்ன சொன்னானோ அந்த கருத்து சரியான கருத்து. அவன் சொன்னது எந்த விதமான தவறும் இல்லை, சரியானது. இந்த மாதிரி ஆத்ம ஞானிக்கு வித்வத் சந்நியாசிக்கு கர்ம சந்நியாசம், ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு அஜ்ஞானிக்கு விவிதிஷா சந்நியாசிக்கு கர்ம யோகம் அப்படிங்கிற கருத்து சரியானது தான், ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆனால் அர்ஜுனுடைய கேள்வி, அர்ஜுனன் இந்த அடிப்படையில் அவன் கேள்வியை கேட்கல. நீ புரிந்து கொண்ட அடிப்படையில் அர்ஜுனன் கேள்வி, அதனால் கேட்கின்றவனுடைய சொந்த கருத்தின்படினாக்கா அர்ஜுனன் தானே கேள்வியை கேட்குற ஆள். அதனால் கேட்கின்றவனுடைய சொந்த கருத்தின்படி வினா பொருந்தியே நிற்கின்றது. அர்ஜுனன் அந்த அடிப்படையில் கேள்வி கேட்கவில்லை. அதனால் அர்ஜுனுடைய கேள்வி சரியானது. எப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். கர்மங்களை துறந்திட வேண்டும் என்பது முன் எடுத்து காட்டிய திருவாக்குகளினால் பகவான் சொல்ல கருதியது. முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னார், 18வது ஸ்லோகத்தில் இருந்து அதெல்லாம் கர்மங்களை துறந்திடுதலை பற்றி சொன்னது. அன்றியும் சந்நியாசத்திற்கு முதன்மை இல்லாவிடில் கர்த்தாவினால் அது செய்யப்பட வேண்டும் என்பது ஏற்காது. ஆதலால் கர்த்தாவானவன் அஞ்ஞானியாயினும் விஷயங்களில் மிக்க வைராக்கியம் உள்ளவனாயினும் அவனும் கர்ம சந்நியாச பட்சத்தில் அதிகாரி ஆவான் என்பது கருத்து. ஆகவே இங்கு அவ்வாறு அமைந்தவனே குறிப்பிடப்படுகிறான். அதாவது இந்த சென்ற அத்தியாயத்தில் ஆத்ம ஞானிக்கு சந்நியாசம்னு சொல்லப்பட்டதுன்னு நீ சொல்றியே, இங்கே அர்ஜுனன் கேட்கறது ஆத்ம ஞானியை பற்றி கேள்வி கேட்கல, ஆத்ம அஜ்ஞானியை பற்றி கேட்குறான். அஜ்ஞானி, ஆத்ம ஞானம் இல்லாதவன் விவிதிஷா, ஆத்ம ஞானம் இல்லாதவன் அவனுக்கு கர்மயோகம் சரியா சந்நியாசம் சரியான? ஆத்ம ஞானிக்கு கர்ம சந்நியாசம் சரி, ஆத்ம ஞானம் இல்லாதவனுக்கு கர்மயோகம் சரி. ஆனால் ஆத்ம ஞானம் இல்லாமலே ஒருவன் சந்நியாசத்துக்கு போகலாம். அதுவும் சாஸ்திரத்தில் இருக்குது. ஆத்ம ஞானம் இல்லாமல் ஆத்ம ஞானத்திற்காக ஒருவன் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டிருக்கு. அப்படி ஆத்ம ஞானத்திற்காக விவிதிஷா சந்நியாசியா போகிறது அல்லது கர்மயோகத்தை செய்தல், இந்த இரண்டில் எது மேலானது என்பது தான் அர்ஜுனுடைய கேள்வி. அதனால் அவனும் கர்த்தாவானவன் அஞ்ஞானியா இருந்து கொண்டே அதே சமயம் நல்ல வைராக்கியமுடையவனாக இருக்கிறான். அவனும் கர்ம சந்நியாச பட்சத்தில் அதிகாரி ஆவான் என்ற கருத்து அமைந்தவனே குறிப்பிடப்படுகிறான். அதனால் கர்ம சந்நியாசத்திலே ஞானிதான் அதிகாரி என்பது கருத்தன்று. ஆதலின் அஞ்ஞானிக்கும் ஒரு நிலைமையிலே கர்ம சந்நியாசம் உண்டு என அறிக. இதை நம்ம மனசில் வைத்து கொண்டு அப்புறம் புரிந்து கொள்ளணும். அதனால் இனி இவ்வாறாக அஞ்ஞானியான புருஷனும் கர்மங்களை அனுஷ்டித்தலிலும் கர்மங்களை துறந்திடுதலிலும் அதிகாரியாக இருக்கிறான் என்று அர்ஜுனன் மனதில் கொள்ள. அல்ல, அஞ்ஞானியாக இருக்கிறவன் அப்படி பார்க்குறோம். அதிகமாக இன்னைக்கு பார்த்தாக்க திருவண்ணாமலை இந்த மாதிரி இடங்களில் போய் பார்த்தா நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. எத்தனை பேர் ஞானத்தோடு இருக்காங்க? எத்தனை பேர் சாஸ்திரம் படிச்சிருக்காங்க, கேட்டிருக்காங்க? இல்லையே, 99% இல்லை. 1% தான் சிரவணம் பண்ணி ஒரு ஞானத்தோடு அமைதியாக அங்கே உட்கார்ந்து பிக்ஷை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு கொண்டு ஏதோ பண்ணி ஒன்று சேவை செய்கிறார்கள், இல்லை பேசாமல் அவர்கள் சாதனையை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி 99% சன்னியாசிகள் ஞானம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இப்போ ஞானம் இல்லைன்னா பேசாமல் குடும்பத்தில் இருக்க வேண்டியதானா? குடும்பத்துலேயும் இல்லை, குடும்ப கர்மாவையும் பண்ணலை.
அதில் வைராக்கியத்தை அடைந்து விட்டுட்டு வந்துட்டான். மனைவியோ குழந்தைகளோ அல்லது இல்லாமலோ உலக சுகங்கள் எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்துட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு வைராக்கியம் இருக்கு. அது மற்றவர்களால் முடியாது. அந்த மற்றவர்களால் முடியாத ஒன்று பண்ணியிருக்கிறான். அந்த விதத்தில் அவன் சன்னியாசியாக இருக்கிறான். அதனால் அவன் போற்றத்தக்கவன் தான். வைராக்கியம் இருக்கு, நல்ல வைராக்கியம் இருக்கு. அவனுக்கு உலக பணம் சம்பாதிக்கணும், இல்லை சாப்பிடணும், தூங்கணும், விதவிதமாக அனுபவிக்கணும், திருமணம் பண்ணிக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்துலலாம் அவனுக்கு பற்றுதல் இல்லை, ஈடுபாடு இல்லை. வைராக்கியம் இருக்கு. அதனால கஞ்சி கிடைக்கலாம், ஒருவேளை உணவு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், உடுத்தி கொள்வதற்கு உடை கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், தங்குறதுக்கு இடம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். எதை பற்றியும் அவன் எதிர்பார்க்கலை, கவலைப்படலை. கிடைச்சா சாப்பிட்றான், கிடைக்கிற இடத்துல படுத்துக்கொள்கிறான், கிடைக்கிற உடையை போட்டுக்கொள்கிறான், அவ்வளோதான். அப்படி சன்னியாசியாக பலர் இருக்கிறார்கள். இவர்களும் உண்மையான சன்னியாசி தான். இதுக்கு மேலே போலி சன்னியாசி இருக்கான், அது வேற. அதனால் சன்னியாச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பிச்சைக்காரன் சன்னியாச ட்ரெஸ்ஸை போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான். இல்லை வேறு ஏதாவது மந்திரம் தந்திரம் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ணுவான். அது சன்னியாசத்திலே போலி ஆள். சன்னியாச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பணம் பண்ணுறதுக்காக ஏதோ ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ஆள் அவன் தனி, அவனை பற்றி பேச்சில்லை. ஆனால் இந்த ஆசைகள்லாம் எதுவும் இல்லாமல் பணம் கொடுத்தா கூட வாங்காமல் பேசாமல் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுட்டு நல்ல வைராக்கியத்தோட, அதே சமயம் சிரவணம்லாம் பண்ணதில்லை, ஞானம்லாம் இல்லை, அமைதியாக இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள். அப்போ அப்படியும் சந்நியாசத்துக்கு வந்தவர்கள் எல்லா காலத்தையும் இருக்கிறார்கள். அது சாஸ்திரமும் அங்கீகரிச்சிருக்கு. ஆனால் என்னென்ன, அப்படி இருக்கிறத விட ஒரு குருகிட்ட போய் பாடம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. இல்லைன்னா அந்த சந்நியாசத்துக்கான ஒரு பிரயோஜனம் கிடைக்குமே ஒழிய ஞானத்தினால கிடைக்கக்கூடிய மோட்சம் அவனுக்கு கிடைக்காது. அவன் சன்னியாசியாக இருக்கலாம், சன்னியாசியாக இருக்கிறதுனாலேயே ஒருவன் மோட்சம் அடைந்து விடுவான்கிறது இல்லை. ஞானம்தான் மோட்சம் தரத்தக்கது. அவனுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் வேலை செஞ்சது, அதனால் அவன் வைராக்கியத்தை அடைந்து அமைதியாக பேசாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஞானம் அடையாத வரைக்கும் அவன் மோட்சத்தை அடைய முடியாது. வேற ஏதோ ஆன்மீக சாதனை, ஜபம், தியானம்னா தீவிரமாக பண்ணி கொண்டிருந்து நல்ல சாதுவாக இருந்தான்னாக்கா அடுத்த பிறவியில் ஒரு சத்குரு கிடைத்து ஞான உபதேசம் வாங்கி மோட்சத்தை அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அப்படி இருப்பான், அப்புறம் திரும்ப குடும்ப வாழ்க்கைக்கு வந்துடுவான். அப்படி இருக்கிற ஆளும் உண்டு. கொஞ்ச நாள் கொண்டு போய் சன்னியாசியாக அங்கங்கே சுற்றிட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஒரு 5 வருஷம் சுற்றிட்டு அப்புறம் வேற எங்கேயோ திருமணம் பண்ணி கொண்டு அப்படி திரும்ப குடும்ப வாழ்க்கைக்கு வர ஆளும் இருக்கிறான். உலகத்தில் எல்லா விதமான ஆட்களும் இருக்கிறார்கள். அப்போ அது புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. அதனால் இது எல்லா காலத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று. இங்கே அர்ஜுனுடைய மனதில் இருக்கிறது என்ன, அர்ஜுனுடைய கேள்வி என்னன்னா, ஞானம் இல்லாத இப்படிப்பட்ட சந்நியாசமும் கர்மயோகம், இந்த 2ல் எது சிறந்தது என்று கேட்டால் அதற்கு பகவான் சொல்றார், சந்நியாசம் வைராக்கியத்தோட சந்நியாசம் வந்திருந்தால் அது சிறந்தது தான், கர்மயோகமும் சிறந்தது தான். ஆனால் 2ல் எது சிறந்ததுன்னு கேட்டால் கர்மயோகமே சிறந்ததுங்கிறது பகவான் சொல்ல போகிற பதில். அர்ஜுனுடைய கேள்வியினுடைய தாத்பரியம் இதுதான். வித்வத் சன்னியாசியை பற்றி அர்ஜுனன் கேட்கலை. விவிதிஷா சன்னியாசி ஞானம் இல்லாத அஜ்ஞானியாக இருக்கக்கூடிய சன்னியாசி, கர்மயோகியாக இருக்கிறவன். இவர்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கிறதான் அர்ஜுனுடைய கேள்வி என்று அர்ஜுனன் மனதிற்கொள்ள, அப்பொழுது முற்கூறிய அவை 2ற்கும் ஒன்றிற்கொன்றுள்ள மாறுபாட்டினால் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று அமைய. அதனால் அங்கே சந்நியாசம் கர்மத்தை விடுதல் என்பதும் கர்மத்தை செய்தல் என்பதும் சமகாலத்தில் முடியாது. ஆகவே ஏதாவது ஒன்றைத்தான் செய்ய முடியும். அவற்றுள் மேலானதையே செய்ய வேண்டுமே அன்றி மற்றதை இல்லை என அவற்றுள் மேலானதை தெரிந்து கொள்ளும் கருத்தோடு கேட்ட இவன் வினாவானது பொருந்தாததாய் இல்லை என்க. அப்போ பொருத்தமானதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அவன் ஏன்னா பூர்வபக்ஷி பொருந்தாததுன்னு சொன்னார். அதனால் பொருந்தாதது இல்லை, பொருத்தமானது தான் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். இல்லை கேள்வி வருது, அர்ஜுனன் மனசுல இப்படி இருக்கு, இப்படித்தான் அவன் நினைத்து கொண்டு கேட்குறான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா கேட்கலாம்ல. அர்ஜுனன் வித்வத் சன்னியாசியை வச்சுட்டு சொல்லலை, விதிசா சன்னியாசத்தை வச்சுட்டு தான் மனசில் வச்சுக்கொண்டு கேட்கிறேன்னா அந்த வார்த்தை இல்லை. அங்கே சந்நியாசம்னு பொதுவாக தான் அர்ஜுனன் கேட்கறதுலையும் இருக்குது, பகவான் சொல்கிறதுலையும் இருக்குது. ஆனால் அர்ஜுனுடைய மனசில் இருக்கக்கூடிய கருத்து இதுதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பூந்து போய் பார்த்தீங்களான்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இதை கேட்கலாம்ல, பூர்வபக்ஷி கேட்குறாம்ல. அர்ஜுனன் நான் சொல்கிற மாதிரி மனசில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்குறான் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அர்ஜுனன் மனசில் அது இல்லை, இதுதான் இருக்குன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு தான் ஆச்சாரியர் மேற்கொண்டு தெளிவுபடுத்துகிறார். இந்த வித்வத் சந்நியாசம்
கர்மயோகம் ரெண்டுமே ஒன்று சேரவே முடியாது. அதனால் அதை ஒப்பிட்டு கேள்வியே கேட்க முடியாது. அப்படியே அர்ஜுனன் கேட்டிருந்தாலும் பகவான் அடுத்த வரியில் என்ன சொல்லியிருக்கணும்? நீ கேட்ட கேள்வியே தப்புன்னு மறுத்திருக்கணும். ஆனால் அர்ஜுனன் கேட்டதை ஏற்றுக்கொண்டு பகவான் பதில் சொல்ல போகிற. அப்போ பகவான் சரியாக தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அவன் கேட்ட கேள்வியே தப்புனா நீ கேள்வியே தப்பாக கேட்குறப்பா ஒழுங்காக புரிஞ்சுட்டு கேள்வி ஏறுன்னு சொல்லணும். ஆனால் நீ கேட்குற கேள்வி சரிதான், ரொம்ப நல்ல கேள்வின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்ல போகிறார். அதனால் பகவானுடைய பதிலை வைத்துக்கொண்டு நாம் அதை அர்ஜுனுடைய கேள்வி இதுதான்னு புரிந்து கொள்ளணும். அதனால் அடுத்த அதுக்கு ஆச்சரியர் விளக்கம் பார்த்தா, பகவானுடைய மறுமொழி வாக்கியத்தின் பொருளை ஆராய்தலாலும் கேட்கிறவனுடைய கருத்து இப்படித்தான் என்று தெரிய வருகிறது. அதனால் அர்ஜுனன் வித்வத் சன்னியாசியை வச்சு கொண்டு கேட்டிருந்தாக்கா பகவானே ஏற்கனவே முன்னாடி 2வது அத்தியாயங்கள் எல்லாம் ஞான ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கிறார். அவனுக்கு எந்த கர்மமும் கிடையாதுன்னா, பிரஜாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான்னா, எல்லா கர்மாக்களையும் எல்லா ஆசைகளையும் மனதிலிருந்து துறந்தவன்னா இப்படி கர்மாவை செய்வான். நல்ல ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார், அவனுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு. அப்புறம் சாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னெல்லாம் சொல்லி இருக்கிறார். அதனால் அது இல்லை. பகவான் அர்ஜுனுடைய கேள்வியை ஏற்றுக்கொண்டு பதில் சொல்கிறாருன்னா அவன் இந்த விவிதிஷா சந்நியாசம், அஜ்ஞானியான சந்நியாசம், கர்மயோகி, இவர்களுக்குள்ள எது சிறந்ததுங்கிறது தான் அவருடைய கேள்வி என்பது. எப்படி? துறவும் கர்மயோகமும் உறுதியான நன்மையை செய்பவை, ஆனால் அவற்றுள் கர்மயோகம் சிறப்புற்றது என்பது மறுமொழி. அதனால் அர்ஜுனுடைய கேள்விக்கு பிறகு பகவானுடைய மறுமொழி என்னது? துறவு கர்மயோகம் இரண்டும் சிறந்தது, அதற்குள் கர்மயோகம் மேலானது அப்படின்னு சொல்றதுனால இங்க சொல்ற துறவு வித்வத் சந்நியாசம் இல்லை, விவிதிஷா சந்நியாசம். ஏன்னா ரெண்டையும் சமமாக எடுத்து கொண்டு இருக்கிறார். அதுலேயும் கர்மயோகம் சிறந்ததுன்னு சொல்லி இருக்கின்றார். ஏன்னா 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனுடைய கேள்வி என்னன்னு பார்த்தா, 3வது அத்தியாயமும் 2வது அத்தியாயத்தில் ஞானத்தை பற்றி சொல்கிறார், கர்மயோகத்தை பற்றியும் சொல்கிறார். அதுக்கப்புறம் 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேள்வி என்ன கேட்கிறான்? ஞானம்தான் மேலானது என்றார், என்னை ஏன் கோரமான கர்மத்தில் தள்ளுகிறீர்ங்கிறான். என்னை ஏன் கோரமான கர்மத்தில் தள்ளுகிறேன்னு அவன் கேள்வி கேட்கிற பொழுது, ஞானத்தோடு இருக்கிறவனுக்கு சந்நியாசம் அந்த கர்மம் இல்லைங்கிறது தெளிவாக இருக்கு. ஞானம்தான் சிறந்ததுனாக்கா இப்போ சந்நியாசம் தான் சிறந்தது, நான் சன்னியாசியாக வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறேன் அப்படின்னா அப்படி இல்லை. ஞானம்தான் உயர்ந்தது என்று சொல்லிவிட்டு என்னை ஏன் கோரமான கர்மத்தில் தள்ளுகிறீர்னு கேள்வி கேட்கிறான். அப்போ அந்த ஞானமும் கர்மமும் சேராது அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு ஏற்கனவே தெளிவாக இருக்குது. பகவான் 2வது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லி இருக்கிறார். அதனால் அப்படி தெளிவாக இருக்கிற ஒரு விஷயத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்க மாட்டான். அப்போ அவனுடைய கேள்வி, ஞானம் இல்லாத அஜ்ஞானி அவன் சந்நியாசம் பண்ணுறது சிறந்ததா கர்மயோகம் பண்ணுறது சிறந்ததுதாங்கிறதா அர்ஜுனுடைய கேள்வி. இது பகவானுடைய பதிலில் இருந்து தெளிவாக இருக்கு. ஞானியை கர்த்தாவாக உடைய துறவும் கர்மயோகமும் உறுதியான நன்மையை செய்பவை என்னும் பயனை கூறி அவற்றுள்ளே கர்மங்களை துறந்திடுதலை காட்டிலும் கர்மயோகம் ஏதோ ஒரு விசேஷத்தால் மேலானது என இதனால் கூறப்படுகின்றதா, அல்லது அஞ்ஞானியை கர்த்தாவாக உடைய துறவும் கர்மயோகமும் ஆகிய இவற்றிற்கு அவை இரண்டும் உறுதியான நன்மையை செய்வதும் கர்மயோகம் மேலானது என்பதும் கூறப்படுகின்றனவா என இதனை ஆராய வேண்டும். மறுமொழியை, அதனால் பகவானுடைய மறுமொழியை வைத்து கொண்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். இங்கே அங்கேயும் துறவுன்னு வெறுமனே வார்த்தை இருக்கிறதுனால இந்த துறவுங்கிறது பகவானும் அந்த சந்நியாசங்கிற துறவுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார், அர்ஜுனனும் பயன்படுத்தி கேள்வி கேட்டிருக்கிறார். அப்போ இந்த துறவுங்கிறத எந்த அர்த்தத்தில் சொல்லுகின்றார்? ஞானியை கர்த்தாவாக உடைய துறவு அப்படின்னாக்கா வித்வத் சந்நியாசின்னு அர்த்தம். ஆத்ம ஞானம் உடைய சந்நியாச வாழ்க்கைக்கு வருகிறவன் ஆத்ம ஞானியான சந்நியாசி. ஞானியை கர்த்தாவாக உடையவன்னா ஞான நிஷ்டைக்காக எடுக்கின்ற சந்நியாசம் அது. அப்புறம் கர்மயோகம், கர்மத்தை செய்தல்.
இந்த உறுதியான நன்மையை துறவும் கர்மயோகமும் உறுதியான நன்மையை செய்பவை. ரெண்டுமே ஸ்ரேயஸ்ன்னு பகவான் சொல்லிட்டார். அந்த ஒரு வாக்கியம் ரெண்டுமே மேலானதுங்கிற ஒரு வாக்கியம் செய்பவை என்னும் பயனை கூறி அவற்றுள்ளே கர்மங்களை துறந்திடுதலை காட்டிலும் கர்மயோகம் ஏதோ ஒரு விசேஷத்தால் மேலானது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் வித்வத் சந்நியாசம் கர்மயோகம் இரண்டுமே சிறந்தது. அந்த இரண்டுள்ளும் கர்மத்தை துறந்திடுதலை காட்டிலும் சந்நியாசத்தை விட கர்மயோகம் மேலானதுன்னு பகவான் சொல்கிறாரா? இது பூர்வபக்ஷம். ஆச்சாரியர் கேட்குறார், இந்த கருத்தை வைத்து கொண்டு பகவான் சொல்கிறாரா? அல்லது அஞ்ஞானியை கர்த்தாவாக உடைய துறவும் விவிதிஷா சந்நியாசி ஞானம் இல்லாமல் சந்நியாசத்தை கொள்கின்ற துறவும் கர்ம யோகமும் ஆகிய இவற்றிற்கு அவை இரண்டும் உறுதியான நன்மையை செய்வதும் இரண்டுமே மேலானது, அதில் கர்மயோகம் மேலானது என்று கூறப்படுகின்றதா என்று இதனை ஆராய வேண்டும். இந்த மறுமொழியை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும்னா, ஆகவே இந்த கேள்வியை இன்னும் விரிவுபடுத்தி சொல்கிறார். இப்போ இந்த பாராவில் சொன்னது என்னவோ அதே தான் அடுத்த பாராவிலையும் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அந்த கேள்வியவே இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி கேட்கின்றார். இதனுள் முதல் பட்சத்திலே வரும் குற்றத்தை கூறுவாம். முதல் பட்சங்கிறது எது? ஞானத்தோடு சந்நியாசம் கர்மயோகம், இந்த இரண்டுமே ஸ்ரேயஸானது, இரண்டில் கர்மயோகம் மேலானது என்பது முதல் பட்சம். ஞானியை கர்த்தாவாக உடைய துறவும் கர்மயோகமும் நிகழக்கூடாமையின் அவை உறுதியான நன்மையை செய்பவை என கூறுதலும். எனது ஞானியை கர்த்தாவாகிய உடைய துறவு கர்மயோகம், இந்த ரெண்டும் நிகழக்கூடாமையின், ரெண்டும் ஒன்று சேரும், ரெண்டும் ஒன்றாக இருக்கிறது, ரெண்டையும் ஒப்பிடுதல் என்பது. அதனால் ஆத்ம ஞானத்தோட துறவு கர்மயோகம் இரண்டும் உறுதியான நன்மையை செய்பவை என கூறுதலும், அவனுடைய கர்ம சந்நியாசத்தினும் கர்மயோகம் மேலானது என கூறுதலும் ஆகிய இவ்விரண்டும் பொருந்தாது என்க. ஆத்மாவை அறியாதவனுக்கு கர்மத்தை துறந்திடுதலும் அதற்கு மாறானதும், அதாவது கர்மங்களை அனுஷ்டித்தலாகிய கர்மயோகமும் நிகழக்கூடுமாயின், ஆத்மாவை அறியாதவனுக்கு கர்மயோகத்தை ஆத்ம அஞ்ஞானி, ஆத்ம ஞானம் இல்லாதவன் கர்மங்களை விடுதல், அதாவது அதற்கு மாறாதுன்னா கர்மங்களை செய்தல், கர்மயோகமும் நிகழக்கூடுமாயின் அவை இரண்டும் உறுதியான நன்மையை செய்பவை என்றலும் கர்மயோகம் கர்மங்களை துறந்திடுதலினும் மேலானது என்றலும் ஆகிய இவ்விரண்டும் அப்பொழுது பொருந்தும். ஆனால் ஆத்மாவை அறிந்தவனுக்கு துறவும் கர்மயோகமும் நிகழாமையின் அவை இரண்டும் உறுதியான நன்மையை செய்பவை என்று கூறலும் கர்மயோகம் துறவினும் மேலானது என்பதும் பொருந்தாது என்க. சொன்னால் ஆத்ம ஞானமும் கர்மயோகமும் பொருந்தாது, ஆத்ம அஜ்ஞானமும் கர்மயோகமும் பொருந்தும். ஒப்பிட முடியாது ஆத்ம ஞானம். ஏன்னா அதுக்கு விளக்கம் பார்க்கணும். ஆத்ம ஞானமும் ஆத்ம ஞானத்தோட ஒருவன் கர்மயோகத்தை செய்ய முடியாது. இது ஆச்சாரியர் தெளிவாக சொல்கிறது, முன்னாடியும் சொல்லியிருக்கிறார். ஆத்ம ஞானம் தெளிவாக இருக்கிறவன் ஆத்ம ஞானத்தோட ஒருவன் கர்ம யோகத்தை செய்ய முடியாது. அதனால் ரெண்டையும் ஒப்பிட்டு எது சிறந்ததுன்னு கேள்வி கேட்கவே முடியாது. ஆனால் ஆத்ம ஞானம் இல்லாத சந்நியாசமும் கர்மயோகமும் ரெண்டையும் ஒப்பிட முடியும். ஆத்ம ஞானம் இல்லாமல் ஒருவன் கர்மத்தை செய்யலாம், கர்மத்தை செய்யாமல் இருக்கலாம். இரண்டில் எது சிறந்ததுன்னா செய்யாமல் இருக்கிறத விட செய்யறது சிறந்தது என்பது பொருந்தும். ஆகவே அதில் ஒப்பிட்டு கேள்வி கேட்க முடியும். இல்லை ஆத்ம ஞானமும் கர்மயோகமும் பொருந்தாது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் அடுத்தடுத்து ஆச்சாரியர் தெளிவாக சொல்ல போகிறாரு. என்னங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துட்டோம்னாக்கா நமக்கு புரியும். ஆத்ம ஞானமும் கர்மமும் பொருந்தும், ஆனால் ஆத்ம ஞானமும் கர்ம யோகமும் பொருந்தாது. கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் வித்தியாசம் தெரியணும்.
ஆத்ம ஞானமும் கர்மமும் பொருந்தும். ஆத்ம ஞானத்தோட ஒருத்தன் கர்மாவை செய்ய முடியும், ஆனால் ஆத்ம ஞானத்தோட ஒருவன் கர்ம யோகத்தை செய்ய முடியாது அப்படிங்கிறதான். அது கர்மயோகம் அப்படின்னா, கர்மயோகத்தை செய்கிற பொழுது நான் செய்கிறேங்கிற ஒரு கர்த்தா இருக்கிறான், கர்த்திருவம் இருக்கு. கர்த்திருவம் இருக்கிறவன் ஒருத்தன் தன் நலத்துக்காக இல்லாத சமூக நலத்துக்காக செய்கிற பொழுது அதை கர்மயோகம்னு சொல்கிறோம். கர்மம்னா என்னது? தனக்காக செய்து கொள்வது. தனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, தேவை இருக்குது, அதை பூர்த்தி பண்ணி கொள்றதுக்காக அது நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு செய்கிறது கர்மம். அது சாமானியமாக லௌகிக்க கர்மம், வைதிக கர்மம் ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளலாம். உலகத்தில் நம்ம படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், தொழில் செய்கிறோம், பணம் சம்பாதிக்கிறோம். எதுக்கு? நான் நல்லா இருக்கணும், என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பலன் கருதி ஒரு கர்மாவை பண்ணுறோம், அது கர்மம். கர்ம யோகம் என்னது? நான் நல்லா இருக்கிறது அப்படிங்கிறத விட என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நல்லா இருக்கணும். அது மட்டுமல்ல, கடமையை செய்கிறது, நான் செய்கிறது என்னுடைய கடமை, அது இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பாவனையோடு செய்யறது. அப்போ அந்த லௌகிக்க கர்ம பலனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். அது வைதிக கடமையாக இருக்கலாம், லௌகிக கடமையாக இருக்கலாம். நித்தியமாக பண்ணக்கூடிய சந்தியாவந்தனா, ஜபம் பண்ணுறார், தியானம் பண்ணுறாருன்னா எதுக்கு பண்ணுறாருன்னா என்ன பலன் கருதி? ஏதாவது சங்கல்பம் ஏதாவது வச்சுட்டும் பண்ணலாம். சங்கல்பம் இல்லைனாலும் நான் பிராமணராக பிறந்திருக்கிற எனக்கு இந்த சந்தியாவந்தனம் 3 வேளை செய்யணும்னு சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்டு இருக்கு. சாஸ்திரம் இறைவனுடைய வாக்கு, அதனால் நான் செய்கிறேன்னா இதனால் எனக்கு என்ன பலன்கிற கேள்வியே அங்கே இல்லை. பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க, நான் செய்கிறேன். சாஸ்திரம் சொல்லி இருக்க, நான் செய்கிறேன். பகவான் சொல்லி இருக்கிறார், நான் செய்கிறேன். அதனால் பகவான் எனக்கு இட்ட கட்டளையாக, பகவான் எனக்கு கொடுத்த பொறுப்பாக நான் அதை செய்கிறது அப்படிங்கிற பொழுது கர்மயோகம். அங்கே பலன் வரும், அது ஏதோ ஒரு பலன் வரும். ஆனால் அந்த பலன் பற்றிய சிந்தனை அவருக்கு கிடையாது. இது என்னுடைய டியூட்டி, இதை நான் செய்யணும் அப்படிங்கிற கருத்தோட செய்யறது. அதனால் அது நித்திய கர்மா, நைமித்திய கர்மா, சந்தியாவந்தனம் முதலானவைகள் இருக்குது. இல்லை குடும்பத்திலேயே அம்மா அப்பா இருக்காங்க, குழந்தைகள் இருக்குது, கணவன் மனைவி இருக்காங்க, நம்ம சுற்றி மற்ற உறவுகள் இருக்காங்க. அப்போ என்னென்ன உறவுகளுக்கு என்னென்ன வேலையை செய்யணும்னு ஒரு பொறுப்பு இருக்குது, அதை நம்ம செய்கிறோம். அப்படி செய்கிற பொழுது அவர்கள் திரும்ப செய்வார்களா மாட்டார்களா, அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா இல்லையா, நான் செஞ்சுட்டேன் நீ எனக்கு என்ன செய்வ அப்படிங்கிறதெல்லாம் சிந்தனை பண்ணாமல் நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். ஒரு மகனாக நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், இல்லை ஒரு தந்தையா ஒரு தாயா நான் என்னுடைய கடமையை செய்கிறேன். கடைசி காலத்தில் என்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்கிறதா இல்லை, போடலாம் போடாமல் போகலாம். ஆனால் அந்த கணக்கெல்லாம் எனக்கு இல்லை. போட்டால் நல்லது, போடலைன்னா அது அப்புறம் பிரச்சனை. இப்போ என்னது? ஒரு தாய் ஒரு தந்தை ஒரு குழந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை சாஸ்திரம் சொல்லியிருக்கு, பெரியவர்கள் சொல்லி இருக்கிறாங்க, நான் அதை செய்கிறேன். அப்போ அது இன்னும் இல்லை, அல்லது அது பக்தியோடு பார்க்கிற பொழுது கடவுள் கொடுத்த குழந்தை, கடவுள் எனக்கு ஒரு தாய் ஸ்தானத்தை கொடுத்து ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்கணும்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறார். இந்த குழந்தை கடவுளுடைய குழந்தை, ஒரு ஜீவன், அது ஒரு ஜீவன். இந்த பிறவியில் அது எனக்கு குழந்தையாக வந்திருக்கே வெளியே, போன பிறவியில் என்னன்னு தெரியாது, அடுத்த பிறவியில் என்னன்னு தெரியாது, அவங்க என்ன நம்ம எங்கே இருக்க போகிறோன்னு தெரியாது. இந்த பிறவியில் இந்த உறவு இருக்குன்னா அது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது, அவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்பை பகவான் எனக்கு கொடுத்துருக்கிறார், நான் பண்ணுறேன். அந்த ஆட்டிடியூடு தான் கர்மயோகம். வெறுமனே செய்யலாம், இந்த எண்ணத்தோடு செய்கிற பொழுது அது கர்மயோகமாக ஆகின்றது. அப்போ என்னது? ஒரு கர்த்தா இருக்கிறான், அவன் நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோடு இருக்கிறான், எனக்கு இந்த கடமை விதிக்கப்பட்டு இருக்கிறதுங்கிற எண்ணத்தோடு அந்த கடமையை செய்கிறான். அதற்கப்புறம் அவ்வாறு செய்கிற பொழுது அதற்கு ஒரு பலன் வருது, அது வந்து தான் ஆகும். இவன் எதிர்பார்க்கலைன்னாலும் வரக்கூடிய பலன் வந்து தானே ஆகும். அந்த பலன் வர்ற பொழுது அந்த பலன் எப்படி இருந்தாலும் அது இறைவன் கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு பிரசாத புத்தியோடு எடுத்துக்கொள்கிறார். அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் லாபமாக நஷ்டமாக எப்படி இருந்தாலும் பகவான் எனக்கு இந்த நேரத்தில் இதை அனுபவிக்கணும்னு கொடுத்துருக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், அது ஈஸ்வர பிரசாதம் அப்படிங்கிற அங்கே போக்தாங்கிற கர்ம பலனை அனுபவிப்பவன்கிறவனும் இருக்கிறான். ஆனால் அதில் சொந்த வெறுப்புக்கு இடம் கொடுக்காம பகவான் கொடுக்கக்கூடிய பிரசாதம்னு அது அப்படியே சமமான மனநிலையோடு எடுத்துக்கொள்ளுகிறார். அதான் கர்மயோகம். சமத்துவம் சித்தியோ சமபூத்வா சமத்துவம் யோக உச்சிதேன்னு லட்சணம் சொல்லியிருக்கிறார். இப்போ கர்ம பலனை சமமாக எடுத்துக்கொண்டு அவன் கர்மாவை செய்கின்றான். அப்போ அங்கே கர்த்தாவும் இருக்கிறான், கர்மயோகத்தை செய்கிற பொழுது கர்த்தா இருக்கிறான், கர்ம பலனை எதிர்பார்க்கக்கூடிய போக்தாவும் இருக்கிறான். அவன் சரீரத்தினால ஒரு கர்மாவை செய்கிறான், கர்ம பலன் வருது, அதை அனுபவிக்கிறான்.
ஆனால் இது ஞானம் இல்லாமல் கர்மாவை பண்ணுற பொழுது, அப்போ கர்ம யோகியாக இருந்து பண்ணுற. ஆனால் இவன் வேதாந்த சாஸ்திரத்தை சிரவணம் பண்ணி ஆத்ம லட்சணங்கள்லாம் கேட்டிருந்தான்னா அங்கே என்ன சொல்லுது? ஆத்மா அகர்த்தா அபோக்தான்னு சொல்லுது. ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லை. செய்யறதும் இல்லை, அனுபவிக்கிறதும் இல்லை. ஆத்மா அகர்த்தா அபோக்தா. நான் ஆத்மானா, நான் ஆத்மானா, நான் எதையும் செய்யறதே இல்லை. கர்மயோகத்துக்கு கர்த்திருவ புத்தி இருக்கு. இங்கே ஆத்ம ஞானம் இருந்தாக்கா கர்த்தாங்கிற ஆளே இல்லை. அப்போ கர்த்திருவங்கிறதே இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ ரெண்டும் எப்படி ஒன்றா சேர முடியும்? அதான் கேள்வி. அதனால தான் பொருந்தாதுங்கிறார். ஆத்ம ஞானம் தெளிவாக இருக்கிறவன் நான் ஆத்மான்னு இருக்கிறான், ஆத்மா அகர்த்தாவாக இருக்கு. கர்மயோகத்தை பண்ணணும்னாக்கா அங்கே கர்த்திருவம் இருக்கணும், அங்கே கர்த்தா இருக்கணும். அப்போ ஆத்ம ஞானமும் இந்த கர்மயோகமும் ஒன்று சேரவே முடியாது. அதனால் இங்கே ஆத்ம ஞானிக்கு கர்ம சந்நியாசம் என்பது தான் இருக்கின்றது. ஆனால் அதில் ஒன்று முன்னாடியே சொல்லியிருக்கிறார் 4வது அத்தியாயத்தில், ஜனகர் முதலானவர்கள் ஆத்ம ஞானத்தோட ராஜ்ய பரிபாலனம் முதலானவைகளையே செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அவர்கள் செஞ்சது என்னது? ஆத்ம ஞானமும் இருக்கு, ராஜ்ய பரிபாலனமும் செய்திருக்கிறார்கள். அப்போ அது என்னது? ஆத்மா அகர்த்தாங்கிற ஞானத்தோடு இருந்திருக்கிறார்கள், கர்மாவை பண்ணியிருக்கிறார்களேன்னா அவர்கள் செய்கிறது கர்ம யோகம் அல்ல, அது லோக சங்கிரகம். அங்கே வித்தியாசம் இருக்கு. உலக நன்மையின் பொருட்டு அவர்கள் செய்கிறார்கள். அந்த கர்மாவை செய்கின்ற பொழுதே நான் செய்கிறேங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. கர்மயோகிக்கு ஆத்ம ஞானம் இல்லை, ஆத்மாவை பற்றி அவருக்கு தெரியாது. அதே சமயம் ஈஸ்வரன் எனக்கு கொடுத்த கடமை என்று கர்மாவை பண்ணுறார். அப்போ நான் செய்கிறேன், அங்கே ஒரு கர்த்தா இருக்கிறான், செய்கிறேங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் ஆத்ம ஞானம் இருக்கிறவன் கர்மாவை பண்ணுற பொழுது அவனை பொறுத்த வரைக்கும் தான் அகர்த்தா தான், நான் எந்த கர்மாவும் பண்ணவே இல்லைங்கிறது தான். மற்றவர்களுடைய பார்வையில் அவன் கர்மா செய்து கொண்டு இருக்கலாம், அவர்கள் விமர்சனம் பண்ணலாம். அவனுடைய திருஷ்டியில் நான் நித்திய அகர்த்தா தான், நான் எப்பொழுதும் எதையும் செய்யவில்லை, செயலின் பலனை அனுபவிப்பதும் இல்லைங்கிறது அவர்களுடைய திருஷ்டியில். ஆகவே அங்கே கர்மாங்கிறது வெறும் தோற்ற மாத்திரமாக இருக்கின்றது, வாஸ்தவமாக அவர்கள் மனதில் அது இல்லை. அதனால தான் முன்னாடி சொன்னேன், கர்ம யோகமும் ஆத்ம ஞானமும் சேராது, ஆத்ம ஞானமும் கர்மமும் சேர முடியும். புறத்தில் அவர்கள் ஏன்னா கர்மத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னங்கிறது நமக்கு தெளிவாக இருக்கணும். கர்மாவனா என்ன வேலை செய்கிறானோ அதே வேலையை தான் கர்ம யோகத்திலையும் செய்கிறான். ஆனால் கர்மாவை செய்கின்ற பொழுது நான் எனக்கு அப்படிங்கிற எண்ணத்தோடு செய்கிறான். கர்ம யோகத்தில் ஈஸ்வரனுடைய கர்மாவை நான் செய்கிறேன். அந்த ஆட்டிடியூட் மட்டும்தான் மாறுது, பாவனை மாறுது. அதே அம்மா அப்பாவுக்கு, கணவன் மனைவியோ, குழந்தைக்கோ அல்லது சமூகத்துக்கோ செய்கின்ற அதே வேலை, அதே தொழிலை அவர் செய்கின்றார். ஆனால் எனக்காக நான் செய்கிறேங்கிறது இல்லாமல் ஈஸ்வரனுக்காக நான் செய்கிறேன், ஈஸ்வரன் கொடுத்த வேலையாக நான் செய்கிறேன். மனதில் மாற்றம் இருக்குது, அந்த பாவனையில் அவனுக்கு வேறுபாடு இருக்குது. ஒரு அடியாராக ஒரு பக்தனாக இருந்து மற்றவர்களுக்கு செய்கின்ற மக்களுக்கு செய்யும் தொண்டு மகேசனுக்கு செய்யும் தொண்டுனா, இறைவனுக்கு சிவன் அடியார்களுக்கு செய்கின்ற தொண்டு சிவனுக்கே செய்கின்ற தொண்டு என்று சிவனுக்கு பூஜை பண்ணுறதா நினைத்து சிவன் அடியார்களுக்கு தொண்டு பண்ணுறான் அவன். அப்போ நான்கிறது இருந்தாலும் அந்த பாவனையில் வேறுபாடு இருக்கின்றது. அன்னதான வெறுமனே ஒருத்தனை கூப்பிட்டு பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போகிறதுக்கும் ஒரு சிவனடியாரை கூப்பிட்டு உட்கார வச்சு சிவபெருமானே வந்திருக்கிறாருங்கிற பாவனையோடு அவருக்கு சாப்பாடு போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. சாப்பாடு போடுறதுங்கிறது உணவு ஒன்று தான், சாப்பிட்ற ஆளாம் பேசாமல் சாப்பிட்டு போகலாம், அவன் சிவனடியாராக இருக்காரா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை. ஆனால் இவருடைய பாவனையில் என்னது, நான் ஒரு எஜமானன், ஒரு பிச்சைக்காரனுக்கு போகிறேன், நான் இருக்கிறவன், அவன் இல்லாதவன்கிற ஆட்டிடியூட் இல்லை. பகவானே எனக்கு விருந்தினராக வந்திருக்கிறார், நான் அவனுக்கு ஒரு தொண்டன், எனக்கு பகவானுக்கு ஒரு அன்னம் பாலிக்கக்கூடிய ஒரு புண்ணியம் கிடைச்சிருக்கு, பகவான் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறான்னு ரொம்ப பவ்யமாக அவரை எஜமானனாக நினைத்து இவனை தொண்டனாக வைத்து கொண்டு அன்னம் பாலிக்கிறார், உணவு கொடுக்கிறார். அப்போ கர்மா ஒன்றுனாலும் பாவனையில் பெரிய வித்தியாசமானது இருக்கின்றது. ஆனால் அங்கே கர்த்தாங்கிறவன் இருக்கிறான். ஒரு அடியாருக்கும் அடியார்,
தாசன், தாசன்னு அங்கே ஒருத்தன் இருந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆத்ம ஞானம் என்னது? இந்த தாசனை, இந்த அடியாரையே காலி பண்ணிடுது, இந்த கர்த்தாவையே இல்லாமல் பண்ணிடுது. அப்போ இவன் அதற்கு பிறகு யாருக்கோ சாப்பாடு போட்டாலும் நான் கொடுக்குறவன் வாங்குறவன்கிற எண்ணமே இல்லை. நானும் பிரம்மம், அவனும் பிரம்மம், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகினா. இங்கே கொடுக்கறதும் இல்லை, வாங்கிறதும் இல்லை, சாப்பாடு போடுறவனும் இல்லை, வாங்குறவனும் இல்லை, அல்லது இதுவும் பிரம்மந்தான் அதுவும் பிரம்மந்தான். இங்கே எதுவும் கொடுக்கப்படவில்லை, வாங்கப்படவில்லைங்கிற அந்த நைஷ்கர்மிய புத்தியோடு அவன் இருக்கிறான். கர்மா வெறுமனே சரீரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இங்கே கர்த்தாவே இல்லை. அதனால் கர்மா நடந்தாலும் அது கர்மா அல்ல. இதான் வித்தியாசம். அதனால் இந்த கர்ம யோகமும் ஆத்ம ஞானமும் ஒன்றா இருக்க முடியாது. ஆத்ம ஞானத்தில் கர்த்தாவே இல்லை, கர்ம யோகத்தில் கர்த்தா இருக்கின்றான். ஆனால் இந்த கர்மயோக பாவனை இல்லாமல் நான் அகர்த்தாங்கிற பாவனையோட ஒருத்தன் கர்மாவை செய்ய முடியும். அதான் லோக சங்கிரகம்ங்கிற அர்த்தத்தில் அதை சொல்கிறார். அது வேறு விஷயம். அதனால் இந்த ஆத்ம ஞானம், ஞான நிஷ்டைக்கு பிறகு ஒருத்தன் சன்னியாசியாக தான் இருக்கணும், இல்லை இல்லறத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லை. இல்லறத்திலேயே அகர்த்திருத்துவ பாவனையோட கர்மாவை பண்ண முடியும். அகர்த்திருத்துவ பாவனை ஒன்று, கர்த்தா ஈஸ்வரனுடைய இறைவனுடைய அடியார், இறைவனுடைய தொண்டன்கிற பாவனையோட கர்மாவை பண்ணுறது கர்மயோகம். நான் கர்மாவே பண்ணலேங்கிற பாவனையோட கர்மாவை பண்ணுறது ஞான யோகம். அது இல்லறத்தில் இருந்து கர்மாவை பண்ணிக்கொண்டே அந்த பாவனையோடு இருக்கலாம், அல்லது முழுக்க கர்மாவை திறந்துட்டு கர்மாவே இல்லாமலும் இருக்கலாம். முக்கியமானது என்னது? இந்த கர்த்தாங்கிற பாவனை போகிறதுங்கிறதா. கர்த்தா இல்லாமல் போகிறது தான். கர்மா இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அது விஷயம் இல்லை. கர்த்தா இல்லாமல் போகணும். ஆனால் கர்மயோகத்தில் கர்த்தா இருக்கின்றான். ஆகவே இந்த ஞான யோகமும் கர்ம யோகமும் ஒன்றா இருக்க முடியாது, பொருந்தது. ஆனால் இந்த ஞானம் இல்லாமல் ஒருவன் சந்நியாசத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான, போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அவன் சன்னியாசி ஆனாலும் அங்கே கர்த்தா இருக்கிறான். ஞானம் இல்லாதவன் இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு கர்த்தாங்கிறதோட கர்மாவை பண்ணலாம். சந்நியாச வாழ்க்கைக்கு போயிட்டு நான் கர்த்தா எல்லாத்தையும் சந்நியாசம் பண்ணிட்டேங்கிற கர்த்திருவத்தோடு இருக்கலாம். கர்த்திருவம் இருக்கும். இப்போ கர்த்திருவம் சமமாக இருக்கிறதுனால இந்த கர்த்திருவம் இருக்கக்கூடிய சந்நியாசி, கர்த்திருவம் இருக்கக்கூடிய கர்மயோகி, இந்த ரெண்டு பேரில் எது சிறந்ததுன்னா ரெண்டுமே சிரேஷ்டமானது தான். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் சன்னியாசம் பண்ணியிருக்கிறான். யாதனின் நீங்கியா நோதல்னா விட்டதுனால அவனுக்கு வரக்கூடிய இன்பம் கண்டிப்பாக அவனுக்கு இருக்கும். ஆனால் கர்த்திருவம் இருக்கிறதுனால சில இன்ப துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கக்கூடிய ரெண்டுமே மேலானது தான். ஆனால் கர்ம சந்நியாசத்தை கர்த்திருவம் வைத்துக்கொண்டு சன்னியாசியாக இருக்கிறத விட கர்த்திருவம் வைத்துக்கொண்டு கிரகஸ்தனாக இருக்கிறது, கர்மயோகியாக இருக்கிறது மேலானது. அதான் பகவானுடைய. அதனால் இந்த ரெண்டையும் ஒப்பிட முடியும். கர்த்திருவம் சமானமாக இருக்கிறதுனால கர்த்திருவம் இருக்கக்கூடிய சந்நியாசம், கர்த்திருவம் இருக்கக்கூடிய கர்மயோகம், இரண்டில் எது மேலானது அப்படின்னு கேட்டால் அதை ஒப்பிட முடியும். ஆனால் கர்த்திருவம் இல்லாத ஞான யோகம், கர்த்திருவம் இருக்கக்கூடிய கர்மயோகம், இரண்டில் எது அப்படிங்கிற கேள்வியே பொருந்தாது. இதுதான் ஆச்சாரியர் தெளிவாக சொல்கிறார். பகவானும் இதை மனதில் வைத்து கொண்டு தான் பதில் சொல்கிறார். அதனால் இங்கே பகவானுடைய பதிலை வைத்து கொண்டு நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு இது தெளிவாக புரியும் சொல்கிறேன். அதனால் இந்த 4வது அத்தியாயம் 5வது அத்தியாயத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, 4வது அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்நியாச யோகம்னு வித்வத் சந்நியாசத்தை பற்றி சொல்கிறார். ஆத்ம ஞானத்தோட சந்நியாசம் பண்ணுறது, ஞான நிஷ்டைக்காக சந்நியாசம் பண்ணுறதுன்னு அதைத்தான் ஆரம்பத்தில் விரிவாக சொல்லிட்டு, அது மேலானது. அதே சமயம் நீ கர்மயோகத்தை பண்ணணுன்னு, ஏன்னா அவன் ஆத்ம ஞானம் இல்லாமல் இருக்கிறான், கர்மயோகத்தை பண்ணணுன்னு அவனுக்கு கர்மயோகத்தை சொல்லுகின்றார். இந்த 5வது அத்தியாயத்துக்கு சந்நியாச யோகம்னு பேர் இருக்குது. இதுலேயும் சந்நியாசத்தை சொல்கிறார். ஆனால் விவிதிஷா சந்நியாசி, ஆத்ம ஞானம் இல்லாத சந்நியாசி, அவனை வைத்து கொண்டு சொல்கிறார். அவனையும் இந்த கர்மயோகியையும் ஒப்பிட்டு சொல்லுகின்றார். அது வித்தியாசம். ஆனால் இதில் துறவும் கர்மயோகமும் ஞானிக்கு பொருந்தாது அப்படிங்கிற இந்த கருத்தை சொன்ன உடனே அதிலேயே பூர்வபக்ஷி திரும்ப கேள்வி கேட்கிறார். அது என்ன கேள்விங்கிறதும் அதற்கான விடை என்னங்கிறதும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.
ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृततिहे नमः। ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ।